வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் திருப்பதியிலிருந்து திருத்தணிக்கு காலில் போகிறத பற்றி பார்க்க போகிறோம். பேருந்து திருத்தணிக்கு போய் திருத்தணி முருகன் கோயிலை எவ்வாறு சுற்றி பார்த்து நாங்கள்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ திருப்பதியிலேருந்து வெளிக்கிட்டு காரில் திருத்தணியை நோக்கி போய் கொண்டிருக்கோம். ஒரு 1.5 மணித்தியால ட்ராவலில் திருத்தணிக்கு போயிடலாம். ஆனால் இன்றைக்கு சில நேரம் டிராஃபிக் இருக்கிறதால கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி டிரைவர் சொன்னவர். ஏன் டிராஃபிக்கு காரணம் என்று சொன்னால், இங்கே ரோஜா இந்த தொகுதி இது, அதாவது ஆக்டர் ரோஜான்ற தொகுதி இது. அவள் இங்கே எம்பி அந்த தொகுதியில் இன்றைக்கி மிகப்பெரிய மாபெரும் கூட்டம் ஒன்று நடக்கிறதா சொன்னவர். அதை பற்றி வீடியோ நீங்கள் இதில் பார்க்கலாம். எவ்வாறு அவையில் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லாக உள்ள மக்களை இங்கே கூப்பிட்டு இந்த மீட்டிங் நடத்தினேன்னு சொல்லி ஒரு மிக பிரமாண்டமாக செய்திருக்கிறேன். அதுக்கு காசு கொடுத்து மேலே சாப்பாடு கொடுத்து தான் ஆக்களை கூட்டிடுறதா சொல்கிறது. இப்போ நீங்கள் நேராக பார்க்குற போர்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் ரோஜா மற்றது தொகுதி ஆக்களை வச்சு தண்டி இருக்கிறேன். திருப்பதியிலிருந்து திருத்தணிக்கு போக நீங்கள் இடையில பல குன்றுகள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் தூரத்தில் பார்க்குற குன்றை பார்க்க தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. அந்த குன்றில் கணக்கு கருங்கற்கள் நிமிர்ந்து நிற்கிறத பார்க்கத்தக்கதாக இருக்கும். இது ஒரு அதிசயமான ஒரு விடயம். இப்படி கருங்கற்கள் குவிந்து நிற்கிறது ஒரு இயற்கை சூழலால் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கும். இப்படி கணக்கு குன்றுகளை நீங்கள் இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம்தான் இந்த ரோஜா மற்றது அந்த ஆந்திரா பிரதேச பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்காக செய்யப்பட்ட கூட்டம். இந்த ரோட் ஃபுல்லாகவே அதுவே இந்த கட் அவுட் வச்சுருக்கேன். அந்த கட் அவுட்டுக்கான செலவழித்த காசுகளே எக்கச்சக்கமாக இருக்குமென்று நம்புகிறேன். இந்த ரோட் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வரை இதே மாதிரி கட் அவுட்டுகள் தான் ஃபுல்லாக இருந்தது. இப்போ இந்த போர்டில் பார்க்க தெரியும் ரோஜாவும் அந்த ஆந்திர பிரதேச ஸ்டேட் பிரைம் மினிஸ்டரும் இருக்கிறேன். நாங்கள் வர்றது திசைக்கு திசையாக தான் அநேகமான போட்டுகள் வச்சுருந்ததை பார்க்கறதுக்கதாக இருந்தது. அதால் இந்த வீடியோவில் கூட அந்த போர்டுகள் எடுக்கலாம். நீங்கள் பார்க்கவே தெரியும் எப்படி போட் கட் அவுட் அடித்து இந்தியாவில் அரசியல் நடக்குதுன்னு சொல்லி. 90 நிமிஷம் தாண்டி நாங்கள் இப்போ திருத்தணியை அடைஞ்சிட்டோம். திருத்தணி டவுனுக்குள்ளால தான் திருத்தணி மலைக்கு போகணும். திருத்தணி டவுன் ஒரு சின்ன ரோட்டுகள்ன்றதால டிராஃபிக் இருக்கும். நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வரைக்க அதையும் கன்சிடர் பண்ணுங்க, எவ்வளோ நேரம் எடுக்கும் இந்த டிராஃபிக்குள்ளால் போகிறதுக்குன்னு சொல்லி. நீங்கள் பார்க்கவே தெரியும் இது பழைய காலத்து ரோட்டுன்றதால பெருப்பிக்க மேலாது. இரு கரையிலையும் கடைகள் இருக்கிறதால அதை உடைச்சி ஒன்றும் செய்ய இயலாது. திருத்தணி மலைக்கு போகிறதுக்கு இப்படித்தான் போகணும். போனால் போல் இந்த என்ட்ரன்ஸில் காசு பே பண்ணணும் பார்க்கிங்குக்கு. அந்த காசு பே பண்ணின உடனே மலையை நோக்கி விடுவினேன். இது ஒரு மலைன்றதை விட ஒரு குன்று தான், முருகனுக்கு ஏற்ற குன்று. இதில் 50 ரூபா கொடுத்தால் பார்க்கிங் டிக்கெட் தருவினேன். அந்த பார்க்கிங் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் மேலே போகலாம். இப்போ இவ்வாறு பணங்கள் எடுக்கிறதால அவைகள் இலகுவாக கிளீனிங் பண்ணுறது, தேவையான வேலைகள் செய்கிறத நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும். இப்போ தூரத்தில் நீங்கள் பார்க்க திருத்தணியின் கோபுரம், ராஜகோபுரம் தெரியும். முருகனுடைய கோயிலின் ராஜகோபுரமும் அதில் வேலும் இருக்கிறத பார்க்கத்தக்கதாக இருக்கும். திருத்தணி முருகன் கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் 5வது படை வீடாக திகழ்கிறது. இது இந்தியாவில் வட தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளுவர் மாவட்டத்தில் திருத்தணி மலையில் அமைந்துள்ள ஒரு முருகன் கோயில். இந்த முருகன் கோயிலில் 2 விசேஷங்களை நாங்கள் பார்க்கலாம். வள்ளியை திருமணம் செய்து கொண்ட இடம்தான் இந்த திருத்தணி முருகன் கோயில். மற்றது திருத்தணியில் 365 படிகள் இருக்குது. அந்த படிகள் 365 நாட்களையும் குறிக்கும்படியாக தான் அந்த படிகள் இருக்கிறதா சொல்லினேன். இந்த கோயிலை தணிகை முருகன் கோயில் என்று அழைப்பார்கள். மற்றது அருணகிரிநாதனால் பாடப்பெற்ற ஒரு தலமாகவும் இந்த தலம் விளங்குகின்றது. திருக்கோயிலுக்கு வந்துட்டோம். திருக்கோயிலை வந்தவுடனே கீழேருந்து மேலே நடந்து போக வேணும். அந்த படிகள் மற்ற பக்கம்தான் இருக்குது. அந்த பக்கம் போகாமல் இந்த ரோட்டு வழியாகவே மேலே போய் கொண்டிருக்கேன். மேலே போன உடனே கடைகள் வரும். இந்த கடைகளில்
அர்ச்சனைக்கு தேவையான தட்டுகள் தேவையான பழங்களை வாங்கி கொண்டு அங்கால போன உடனே அங்கே போய் காலை கழுவுறதுக்கு முகப்புல இருக்கும். முகப்புவை பார்க்க வலிக்கிட்டால் முகப்புல ராஜகோபுரம் இருக்கும். அந்த ராஜகோபுரத்துக்கு நாங்கள் நடந்து போக இல்லாத நேரம் அந்த இடங்களில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையோ அல்லது இடிஞ்சு போயிருக்கிறத பார்க்கத்தக்கதாக இருந்தது. இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுவேன். இந்த இடங்களில் குரங்குகள் கணக்கு இருக்கிறத காணத்தக்கதாயும் இருந்தது. நீங்கள் போனீங்களோன்னு சொன்னால் குரங்குகள் வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்து தெரியும். நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்களோன்னா அந்த சாப்பாடை வேண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கும். இப்போ பார்க்க தெரியும் ஒரு தாயும் பிள்ளையும் இதிலேருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் கையை கழுவலாம். தண்ணி போய் கொண்டிருக்குது. தண்ணியை திறந்து விட்டுட்டு மக்கள் போயிட்டுனே. ஏனென்றா இந்த குரங்கு அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்காகத்தான் நின்று கொண்டிருந்தது. அதுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்ததால் அந்த சாப்பாடை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த கோயில் இவடத்தடியிலிருந்து அந்த ராஜகோபுரம் வரையான இடத்துக்கு பூட்டி வச்சிருக்கிறேன். இந்த மேல் பகுதியில் இருந்து போக இயலாது, கீழ் பகுதியிலேருந்தும் வர இயலாது. 365 படிகளை கடந்து அதாவது கீழே போனால் இந்த ராஜகோபுரத்துக்கு கிட்ட போகலாம். ராஜகோபுரத்துக்கு கிட்ட மண் சரிவோ அல்லது மண் கரைந்து போயிருக்கிற மாதிரி காணத்தக்கதாக இருக்குது. இடையில் உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டுவேன். இங்கே அழகிய திருத்தணியையும் இந்த மலையிலிருந்து பார்க்கலாம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு விளங்கும். இப்போ பார்த்தீங்களோன்னா ராஜகோபுரம் அங்கே இருக்குது. இடையில மண் தண்ணியால் அடித்து போகப்பட்ட மாதிரி தெரியுது. அதால் அந்த ராஜகோபுரத்துக்கு உள்ளால் திருத்தணிக்கு வர முடியாது. திருத்தணிக்கு கார்பாக்கில் இருந்து படியேறித்தான் வர வேணும். கார்பாக்கால் அந்த ராஜகோபுரத்துக்கு நடந்து முன்னுக்கு போய் ராஜகோபுரத்தை பார்க்கலாம். இதுதான் திருத்தணி கோயிலின் முன்பகுதி. பெரிய ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்துக்கு அங்கால தான் திருத்தணி முருகன் கோயிலும் இருக்குது. நான் போனாண்டு ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் எடுத்து போவோமா அல்லது வெளியிலேருந்து கோயிலை பார்த்துட்டு போவோமான்னு யோசித்து கொண்டு கேட்க ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டுக்கு போனால் அங்கே ஆக்களை இருக்கையில் 50 ரூபா கொடுத்த உடனே ஸ்பெஷல் தரிசனத்துக்கு வந்து விட்டவ. ஸோ நான் டிரைவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் 20 நிமிஷத்தில் வர்றேன்னு சொல்லி 50 100 ரூபா கொடுத்தால் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு விட்றேன்னு சொன்னாங்க. 10 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னேன். ஸ்பெஷல் தரிசனத்துக்கு 4-5 பேர் தான் நின்றதால் உடனே போய் ஸ்பெஷல் தரிசனம் முருகனை தரிசிக்கத்தக்கதாக இருந்தது. இந்த கோயிலுக்கு அடிக்கடி போகணும்னு நினைச்சது இந்த முறை தான் 6 படை வீட்டுக்கும் இப்போ போகிறதுக்காக பிளான் பண்ணி இந்த 5வது படை வீட்டுக்கு இப்போ போயிருக்கிறேன். மீதி 5 படை வீடு, 6 படை வீடுகளில் 1 படை வீடு பார்த்தாச்சு. மீதி இன்னும் 5 படை வீடுகள் பார்க்க இருக்கிறோம். அந்த 5 படை வீடுகளையும் உங்களோட இந்த சீரீஸில் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ பார்க்க தெரியும் திருத்தணி இந்த ராஜகோபுரத்துக்கும் மெயின் கோயிலுக்கும் இடையில் வந்து அக்சஸ் இல்லாமல் இருக்குது, பூட்டி வச்சிருக்கேன். அது அக்சஸை கெதின்று சரிப்படுத்தினோட கோயிலுக்கு வர்ற மக்களுக்கு நல்ல இலகுவாக இருக்கும். மற்றது பார்க்கவும் வடிவாக இருக்கும். ராஜகோபுரத்துக்குள்ளால் வரைக்கும் ஒரு சந்தோஷமாயும் இருக்கும். அதை வந்து நிர்வாகம் செய்யும்னு நினைக்கிறேன். இப்போ குரங்குகள் இங்கே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். சாப்பாடுகளை வடிவாக மக்கள் கொடுக்க அது வேண்டி சாப்பிட்டு கொண்டும் இருக்கும். தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மனங்கொள்ள வேடுவர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகப்பெருமானின் கோபத்தை தணித்து அமைந்த தலம்தான் இந்த திருத்தணி தலமாகும். ஆகையால் இந்த தலம் தணிகை என பெயர் பெற்றுள்ளது. தேவர்களின் பயம் நீக்கிய இடமாகவும் பகையை தணிக்கும் இடமாகவும் அடியார்களின் துன்பம், கவலை, பிணி, வறுமை முதலியவற்றை தணிக்கும் இடமாகவும் இந்த தலம் இருக்கின்றது. முருகப்பெருமான் இத்தலத்தின் ஒரு தனி மலையின் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ள இந்த மலையை சுற்றி கணக்க மலைகள் இருக்கின்றது. சிறு குன்றுகள் கணக்க இருக்கிறது. முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ள
இப்போ நான் போய்கொண்டிருக்கிறது ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் எடுக்கிறதுக்கு. நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த கூடுகளை பார்க்குறீங்க. இந்த கூடாரத்துக்களால் தான் லைன் பண்ணி ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டுக்கு போகணும். நீங்கள் ஸ்பெஷல் நாடுகளில் வந்தால் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டுக்கே கன நேரம் வெயிட் பண்ண வேணும். 3 4 5 மணித்தியாலம் வெயிட் பண்ண வேண்டியும் இருக்குது. ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் வாங்கினாலும் குயிக்காக போக இல்லாத நாட்களும் உண்டு. நார்மலான நாட்களில் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் வாங்கினா குயிக்காக போய் பார்க்கலாம். அதுதான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். நான் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்கு போகிறது அப்படின்னு காட்டுவேன். அதுக்கு பிறகு கோயில் தரிசித்து விட்டு வெளியில் வந்தால் போல் உங்களோட எப்படி தரிசனம் இருந்தது என்று சொல்லி பகிர்வேன். இந்த கோயில் காலமே 5:45 மணிக்கு திறக்கும். மதியம் 12 மணிக்கு பூட்டப்பட்டு திருப்பி 3 மணிக்கு திறந்து 9 மணி வரை இந்த கோயில் திறந்திருக்கும். சில நாட்களில், அநேகமான நாட்களில் காலமே 5:45 திறக்கப்பட்டு 9 மணி வரை இந்த கோயில் திறந்திருக்கும். நீங்கள் போய்க்க ஒரு கால் பண்ணி அல்லது செக் பண்ணிட்டு போனீங்களோன்னு சொல்லி சொன்னால் தரிசனம் பார்க்கலாம். அநேகமான தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் மதியம் 1 மணிக்கு வந்து பூட்டப்பட்டு மீண்டும் பின்னேரம் தான் திறக்கப்படுறது. அநேகமாக 8:30 அல்லது 9 மணிக்கு கோயில்கள் வந்து பூட்டப்படுறது. இப்போ நீங்கள் பார்க்க தெரியும், சன்செட் ஆகி கொண்டிருக்கோம். திருத்தணி மலையிலேருந்து அடுத்த மலையையும் பார்க்கத்தக்கதாக இருக்குது. மலை என்று சொல்கிறத விட குன்றுன்னு சொல்லலாம். நீங்கள் நேராக பார்க்குற இடத்துல தான் பிரசாதங்கள் வாங்கலாம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது தான் அந்த படிகளால் தான் நாங்கள் எக்ஸிட் உள்ளுக்கு தரிசனம் பார்த்துட்டு எக்ஸிட் வழியில் வருவோம். அப்படி கட்டி வச்சுருக்கீங்க. தரிசனம் பார்த்துட்டு இந்த வழியால் வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குற அந்த இடத்துல போய் நீங்கள் பிரசாதம் வாங்கிட்டு நீங்கள் திருப்பி கார் இருக்கிற இடத்துக்கு போகலாம். முருகன் என்று சொல்லி வடிவ எழுதி வச்சுக்கினேன். இந்த மலையிலேருந்து கீழே இருந்து பார்க்குறாக்களுக்கு இரவில் இந்த வெளிச்சங்கள் வடிவாக தெரியும். திருத்தணி மலைக்கு வந்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் எடுத்துகிட்டு இப்படித்தான் கொஞ்ச நேரம் நடந்து உள்ளுக்கு போன உடனே தரிசனத்தை பார்க்குறதுக்கு 4வது 5வது போய் தரிசனத்தை பார்த்துட்டு வெளியே வந்த நான் தரிசனம் பார்க்கக்கே ஒரு அழகிய காட்சிகள் தான் கிடைத்தது. ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் எடுத்தீங்களோன்னா மூலவரை மூலவர் முருகனை பார்ப்பதற்காக மூலஸ்தானத்துக்கே நேரம் கொண்டே விடும். இவ்வாறு ஒரு சின்ன இடத்துக்களால் தான் போகணும். இடையில் தண்ணியல் தேவையான விடயங்கள் வந்து வச்சிருக்கிறேன். நான் போய்க்க இந்தளவு பேர் தான் க்ரௌடியாக இருந்தது. நாங்கள் இதுக்கு அங்கால நேராக பார்க்குறதான் மூலவர் முருகனின் மூலஸ்தானம். அந்த தரிசனத்தை பார்த்துட்டு தரிசனத்தை வீடியோ எடுக்கிறது வந்து தவறு. போகிறத மட்டும் வீடியோ எடுக்க வேணுமென்று யோசிச்சேன்னா அதை வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் வந்து இப்போ பிரசாதம் வாங்குறதுக்காக மக்கள் நிற்கினேன். முதல்ல இந்த இடம் காட்டினேன். பிரசாதம் வாங்கிட்டு நான் இப்போ நேராக வந்து அந்த படிகள் இருக்குது, 365 படிகள் இருக்குது. அந்த படிகளால் வந்து நடந்து கீழே இறங்கி கார் பார்க்குக்கு போவோம்னு தான் யோசித்து கொண்டு போனான். அந்த படிகளால் இறங்கிக்க நீங்கள் பார்க்க தெரியும் அந்த படிகள் எவ்வளவு ஸ்டீப்பாயம் இருக்குன்னு சொல்லி. பெரிய கஷ்டம் இல்லை, அந்த படிகளால் இறங்கி நடந்து போகலாம். படிகளால் கீழே இறங்கின உடனே இதுதான் ராஜகோபுரத்தின் வியூ. இந்த ராஜகோபுரத்துக்கு அந்த கரையால் நடந்து போய் முன்னுக்கும் பார்க்கலாம். ஆனால் இடையில் பார்க்க தெரியும் மண் சரிவு உண்டாகி இருக்குது. இப்படித்தான் இந்த திருத்தணி முருகன் கோயிலை நீங்கள் விசிட் பண்ணலாம். நீங்கள் சென்னையிலேருந்து வரண்டாலும் 1.5 மணித்தியாலத்தில் திருத்தணிக்கு வந்துட்டு போகலாம். இந்த சேனல்கிட்ட கண்டென்ட் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் மூலம். இப்போ திருத்தணி மலையிலேருந்து அடுத்த ஸ்டாப் வந்து காஞ்சிபுரத்தை நோக்கி இரவு போகிறோம். அந்த வீடியோக்கள் அடுத்தடுத்து வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.
ம்